జై శ్రీ మాత్రే நமக. ஜெய் குருதேவ், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம தை மாத பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த தை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/1/2026 புதன்கிழமை அனுஷ நட்சத்திரத்துல பகல் 3:07 இந்த மாதம் பிறக்குதுங்க. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அற்புதமான மாதம். இந்த மாதம் அனுஷ நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால மீன ராசியில இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய நான் சொன்ன அந்த டைம் இருக்கு இல்லைங்களா? 14ஆம் தேதி 3 மணி. அப்போ ஈவினிங்கு ஒரு 5, 6 மணிக்கு மேல சிவன் கோயில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் சென்று தீப தானம் பண்ணணும். அதாவது மண் விளக்கோ, மண் அகல் விளக்கோ, அல்லது பித்தள விளக்கோ, வெண்கல விளக்கோ, ஐம்பொன் விளக்கோ வாங்கி தீபம் ஏத்தி அத அங்க அவங்களுக்கு தானமா குடுக்கறது. இல்ல அப்டின்னா, அருகில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், அதாவது ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா? அங்க போயிட்டு எலக்ட்ரிக் பல்ப் இருக்குல்ல, வெளிச்சம் குடுக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் பல்ப் அத வாங்கி தானமா குடுக்கலாம். உங்களுக்கு என்ன விஷயம் மனசார குடுக்கணும்னு தோணுதோ அத குடுத்துருங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். ஆனா, இத குடுக்கறதுனால என்ன ஆகும் அப்டின்னா, 1 வருடம் முழுவதுமே இந்த விபத்து கண்டம், அகால மரணங்கள்லாம் தவிர்க்கப்படும். அது மட்டும் இல்லாம பொருளாதாரத்துல சரிவு வராது. பொருளாதார வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். இத நீங்க செய்யுங்க. உங்கனால என்ன முடியுதோ அத செய்யுங்க. இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 12 ராசிகள்ல ஒரே ராசி மீன ராசிக்கு மட்டும் தான் இந்த மாசம் ரொம்ப ஜாக்பாட். ஜாக்பாட் அப்படின்னு சொல்லக்கூடியது தை மாசத்துல உங்களுக்கு மட்டும் தாங்க. என்ன அப்படின்னு கேட்கிறீங்களா? 11ஆம் இடம்ங்க. குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை. இந்த 11ஆம் இடம்ங்கிறதா நல்ல சகல விதமான லாபங்கள குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், அப்புறம் செவ்வாய். 2 கூடிய செவ்வாய்ங்க. நல்ல வருமானத்த குடுக்கக்கூடியவர் லாபத்துல போய் உட்கார்ந்திருக்காரு. இதுதான் முக்கியமானது. அதே மாரி அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் ஒரு நல்ல திடீர்னு ஒரு ராஜ யோக அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. 11ஆம் இடம்ங்க. ஆசை, அபிலாசைகள், எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடியது, ஈடேறக்கூடிய மாதமா தான் இந்த மாசம் இருக்கு. நீங்க என்ன நெனச்சாலும் அது உங்களுக்கு கிடைச்சிரும். என்ன விஷயங்கள அடையறதுக்காக இவ்ளோ நாள் போராடுனீங்களோ, அத்தனை விஷயமும் தானா தேடி வரும். எல்லா விஷயங்களுமே வெற்றி. தொட்ட காரியங்கள் எல்லாமே ஜெயம். எடுத்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. உங்களுக்கு தொழில் ஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குன்னா, லாபஸ்தானம் நல்லா வலுத்திருக்கு. அப்ப தொழில் மூலியமா நல்ல லாபங்கள், நிரந்தரமான வருமானம், நல்ல வருமானம்ங்கிறத காட்டிலுமே, பெரிய வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு தை மாதம் உறுதியாக உண்டு. 4ல குரு இருக்காரு. உங்களுடைய ராசி அதிபதி 4ல இருக்காரு. 10 பார்க்குறாரு. உற்பத்தி சார்ந்த தொழில்கள் நல்ல லாபத்தை ஈட்டும். இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் நல்ல லாபத்தை ஏற்படுத்தும். நெறைய அமைப்புகள் இருக்கு. குருவோடைய அனுக்கிரகம் பரிபூரணமா தொழில் ஸ்தானத்துக்கு இருக்கனால, தொழில் ரீதியா பல விஷயங்கள் இருக்கு. இந்த இதுல நான் புதுசா இது தொழில் ஆரம்பிக்கலாமான்னு கேட்கிறீங்க அப்படின்னா, ஆரம்பிக்கலாம். நல்ல அற்புதமான பலன். லாபஸ்தானம் வலுத்திருக்கு. அப்ப இந்த மாசத்துல தொழில் ஆரம்பிங்க. நல்ல யோகமா இருக்கும். கொடி கட்டி பறக்கக்கூடிய அமைப்பு, அரசாளக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. சரி, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். 6 கூடைய சூரியன் 11ல இருக்கு. அப்போ உத்தியோகத்துல இருக்கவங்க எல்லாத்துக்கும் நல்ல லாபம். அதாவது நீங்க நெனச்சிட்டு இருப்பீங்க, நமக்கெல்லாம் என்னடா கிடைக்க போதுன்னு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உத்தியோகத்துல உங்களுக்கு உறுதியாக உண்டு. நல்ல பொசிஷன்ல வேலை பார்க்கக்கூடியது. நீங்க நெனச்ச இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடியது. ஒரு கம்பெனிலயே நீங்க இருந்திருப்பீங்க. இந்த பொசிஷனுக்கு நம்ம போக மாட்டோமா? அப்படின்னு நெனச்சு ஏங்கிட்டு இருப்பீங்கல்ல, அந்த பொசிஷன்ல கொண்டு உங்கள உட்கார வைப்பாங்க மேனேஜ்மென்ட். ஸோ, நீங்க என்ன விஷயங்கள்லாம் நெனச்சிட்டு இருந்தீங்களோ, அத்தன விஷயமுமே உங்களுக்கு அற்புதமா பல விஷயங்கள் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. தொழிலும் அதே மாரி உத்தியோகமும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. முக்கியமா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு போய் மறைஞ்சு, 6ஆம் இடத்துல கேது போய் மறைஞ்சிருக்கிறதே நல்ல விஷயங்கள் தான். எனக்கு எந்த விஷயமுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதாவது 7 சனி இருக்கு, ஜென்ம சனி இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் சும்மா சொல்றீங்க, அப்பலாம் நெனைக்காதீங்க. இந்த மாசம் நல்லாவே உங்களுக்கு நடக்கும். 7 சனி எல்லா விஷயத்தையுமே தடுத்து நிறுத்தாது. ஒரு ஜாதகத்துல சனி தன்னுடைய வேலைய காமிக்கிறாங்கன்னா, ஜாதகம் பார்க்க தேவையில்ல. அதே மாரி தெய்வத்த கும்பிடணும்னு அவசியம் இல்ல.
அதுக்கு மீறி பரிகாரங்கள் செய்யணும்னு அவசியம் இல்ல. ஸோ, உங்களுக்கு சனியுடைய தாக்கம் குறையணும் அப்படின்னா, சனிக்குண்டான பரிகாரங்கள பண்ணிக்கங்க. சனிக்குண்டான பரிகாரங்கள் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கட்டாயம் ஆன்ஸர் பண்றேங்க. கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. நான் அதுக்கு பதில் போடுறேன். ஆனா, உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமான பலன்கள்லாம் இருக்குங்க. ஜென்ம சனின்னு அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. 11ஆம் இடம். காசு, பணம் நல்லா சம்பாதிக்கக்கூடிய மாசம்ங்க. இந்த மாசத்துல 1 வருஷத்துக்கு உண்டான வருமானம் உங்களுக்கு எவ்வளவோ, அத நீங்க பாடுபட்டீங்கன்னா, இந்த மாசத்திலேயே சேர்த்திறலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. நீங்க வந்து இந்த 1 வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரூ. 1,00,00,000 சம்பாதிக்கிறீங்கன்னா, இந்த 1 மாசத்துல சம்பாரிச்சிடலாம். அந்த அளவுக்கு கிரக நிலைகள் ரொம்ப அற்புதமா இருக்கு. நல்ல பலன்கள் உறுதியாக இருக்குங்க உங்களுக்கு. நீங்க எதுக்கும் கவலையப்படாதீங்க. படிப்புல இருக்கவங்களுக்கு படிப்பு நல்லபடியா வரும். அப்பப்ப ஞாபக சக்தி குறையுங்க. அதாவது மந்த நிலையை ஏற்படுத்தும். இந்த ஜென்ம சனி மந்த நிலையை ஏற்படுத்தும். ஸோ, அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்க. இதனால என்னன்னா, படிக்கக்கூடிய ஆர்வம் தூண்டும். ஞாபக சக்தி வரும். அதே மாரி இந்த உயர்கல்வியில இருக்கவங்களுக்குலாம் வந்து இது சூப்பரான டைமு. நீங்க நெனச்ச விஷயங்கள சாதிக்கிறதுக்கு உண்டானது. ஹையர் கல்வி இப்போ ஹையர் எஜுகேஷன்ஸ் போறவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தி குடுக்கும். அதே நேரத்தில இந்த இந்த பிஏ, எம்பிஏ முடிச்சுட்டு வரவங்களுக்கும் நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகுறது, நீங்க விரும்பின துறையில வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, இந்த மாரி கிடைக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்க. சூப்பரான டைமு. இந்த டைம பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தை மாசம் வந்து நல்ல 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 அமைப்புகள்லாம் இருக்குங்க. முக்கியமா அஷ்டமாதிபதி மீன ராசிக்காரங்களுக்கு அஷ்டமாதிபதி சுக்கிரனும் 11ல இருக்காரு. ஸோ, அதனால வந்து பெண்கள் வழி தொந்தரவுகள் இருக்கும். பெண்கள் வழி விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருங்க. அஷ்டமாதிபதி 11ல இருக்கிறாங்க. அதனால அவங்க கிட்ட சேட் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிளாக்மெயில் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, பெண்கள் வழி விஷயங்கள்ல ரொம்ப கவனம். தவறாக நடந்துக்காதீங்க. தவறா பேசாதீங்க. அது உங்களுக்கே திரும்ப பிளாக்மெயில் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஜென்ம சனின்னு இருக்குல்ல, அது அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும். எப்படா நீங்க தப்பு பண்ணுவீங்க அப்படின்னு கப்புன்னு புடிச்சுருவாரு. ஸோ நம்ம தப்பே பண்ணாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, என்னடா இது வாய்ப்பு வா வான்னு தேடுது. ட்ரை தான் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா போச்சு. இதே தான் பெண்களுக்கும். ஆண்கள் கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். பொதுவாவே தெரியாத நபர்கள் ஒரு தப்பான விஷயங்கள்ல எண்ணங்கள செலுத்தாம இருந்தீங்கனாலே சக்சஸ் பண்ணிருவீங்க. அதனால கவலையே வேண்டாம். முக்கியமா வந்து இந்த கவர்ன்மென்ட் சர்வீஸ்ல இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப இது எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, போஸ்டிங் எதிர்பார்த்தவங்களுக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் மீன ராசியில இருக்கக்கூடியவங்களுக்குலாம் என்ன நெனச்சாலும் அது சக்சஸ் ஆயிரும். என்ன உங்களுக்கு ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. அதே மாரி உங்களுடைய ஆசை, அபிலாஷைகள்லாம் நிறைவேறிரும். தொட்ட காரியங்கள் எல்லாத்துலயுமே வெற்றி கிடைக்கும். நீங்க நெனச்சது தான் நடக்கப் போது. நீங்க என்ன வைக்கிறீங்களோ, அதுதான் சட்டம். அப்படிங்கக்கூடிய நிலை கட்டாயம் மாறுபடும். நீங்க நெனச்ச விஷயங்கள், அதாவது நீங்க ஒரு வீடு வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, அதெல்லாம் முடியுங்க. 4ஆம் இடத்துல குரு இருக்காரு. வாகன பிராப்தம் இருக்கு. வண்டி பிராப்தம் இருக்கு. அது மூலியமா உங்களுக்கு வீடு கட்டுறது, வீடு கட்டி வாடகைக்கு விடுறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாவே அஷ்டமாதிபதி 11ல இருக்காரு. கூடுதல் கவனம். அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட பேச்சுவார்த்தைகள தவிர்க்கிறது நல்லது. 6க்குடையவர் 8ஆம் 11ல இருக்காரு. மருத்துவ விரயமும் உண்டு. ஸோ மருத்துவ ரீதியா ஏதாவது பிரச்சனைகள்னாலும் அதுவும் உண்டு. அதனால அதுலயும் கவனமாக இருக்கணும். மத்தபடி கணவன், மனைவி அந்யோன்யம் ஏற்படும். நல்ல அமைப்புகள், உறவுகளிடையே இணக்கங்கள் ஏற்படும். பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். எவ்வளோ பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் சமாதானப்படுத்தி அந்த சுமூகமான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ப உருவாக்க முடியும் இந்த மாசம். இந்த கிரகங்கள் 11ல இருந்து 5 பாக்குது. மனதுக்கு பிடித்த நபர்கள் பிரிந்து போனாலும் தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. யாருனால மனசு கஷ்டப்பட்டது, அவங்களே ஆறுதல் தேடி, ஆறுதலுக்காக உங்கள தேடி வருவாங்க. கட்டாயம் இது நடக்கும். நெறைய பேருக்கு திருமண பிராப்தம் இருக்கு. மனதுக்கு பிடித்தவங்களே திருமணம் பண்றது, லவ்லாம் வந்து செட் ஆயி, பேரண்ட்ஸ் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அதாவது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடையும், அனுமதியுடனே திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு அஷ்டமாதிபதியும் கூட சேர்ந்திருக்கிறனால, திடீர்னு லவ் மேரேஜ், ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாரி ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நெறைய பேர் இந்த 2வது செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாசம் ட்ரை பண்ணா உடனே கிடைச்சிரும். செட் ஆயிடும். ரொம்ப நாளா நீங்க வந்து இந்த புத்திர கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இல்லாம இருக்கவங்களுக்குலாம் இந்த புத்திர பாக்கியம்ங்கிறது இந்த மாசம் இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்த வந்து 4 கிரகங்கள் பாக்குது. ஒரு கிரகம் உச்சமா இருக்கு. செவ்வாய் உங்களுக்கு உச்சமா இருக்கு. அப்ப 5ஆம் இடத்த வந்து பாக்குறதுனால, புத்திர பாக்கியம், சந்தான பிராப்தம் உங்களுக்கு உறுதியாக இருக்குது.
குலதெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. ஏதாவது உங்களுக்கு இந்த மாரி ட்ரை பண்ணி கிடைக்கலன்னா சொல்லுங்க. நான் கட்டாயம் பரிகாரம் சொல்றேன். கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. நான் உங்களுக்கு பரிகாரங்கள் சொல்றேன். நல்ல அமைப்புகள் தான் இருக்குதுங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் ஜாக்பாட்ன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய உயர்வான வாழ்க்கை. அதாவது நீங்க இருக்கிற இடத்துலருந்து மெ வளர்ச்சி தான் உங்களுக்கு. நல்ல பெரிய இது. மக்களுடைய சப்போர்ட், ஆதரவுகள்லாம் கிடைக்கும். ஒரு நல்ல கலைஞர் அப்படின்னு உங்களை அங்கீகரிக்கக்கூடிய டைம் தான் இந்த டைமு. ஸோ கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. 11ல கிரகம் நெறைய இருக்கு. 5ஆம் இடத்த பாக்குது. 5ஆம் இடம்ங்கிறது தான் கலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயம். இயல், இசையெல்லாம் குறிக்கக்கூடியது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கனால, அமைப்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல யோகங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம். அதே மாரி அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு, இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமுங்க. ஜென்ம சனி இருக்கு. அப்ப ஜென்ம சனி இருக்கும்போது, உங்களுடைய நீங்க யார வேணா எதிர்த்து பேசலாங்க. நீங்க ரூல்ஸ் படி நடந்துட்டீங்க. ஒருத்தவங்க கிட்ட கையூட்டு வாங்கல. கரெக்ட்டா இதுல ரூல்ஸ் என்னவோ அந்த ரூல்ஸ் படி தான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, எந்த பிரச்சனையிலும் சிக்க மாட்டீங்க. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அழுத்தங்கள் ஏற்படாது. மன விரயங்கள் ஏற்படாது. நெறைய காசு, பணம் சம்பாரிக்க முடியும். திடீர்னு ஒரு ப்ரமோஷன், திடீர்னு ஒரு ஜாக்பாட் கிடைக்கிறதுக்கு உண்டானது. நீங்க விரும்பின இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடியது. நீங்க விரும்பின போஸ்டிங் கிடைக்கிறது. இந்த மாரி அமைப்புகள்லாம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. நீங்க நம்பவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம், மன மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் இந்த மாசம் உங்களுக்கு ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு நீங்க நெனச்சே பார்த்துக்கங்க. 7 சனி நம்ம எப்படிடா ஜெயிக்கிறதுன்னு நெனச்சிட்டு இருந்தா கூட, இந்த மாதம் வந்து உங்களுக்கு டைம் நல்லா இருக்கு. என்ன விஷயங்கள் நீங்க நெனச்சிருக்கீங்களோ, அது சக்சஸ் ஆகும். என்ன விஷயங்கள நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, இவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ, அது காரியங்கள் கைகூடிரும். எடுத்த விஷயங்கள்ல சக்சஸு. உங்கள அறியாமயே இனம் புரியாத சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள்லாம் உங்கள தேடி வரும். குட் நியூஸா தேடி வரும். ஒரு பெரிய பொறுப்பு உங்ககிட்ட குடுப்பாங்க. அத சக்சஸ்ஃபுல்லா ஆக்கி குடுத்துருவீங்க. அதே மாரி உங்களுக்கு கீழ ஆட்கள்லாம் போட்டு அவங்களெல்லாம் வந்து வேலை வாங்கக்கூடியது அமைப்பு. மக்களுடைய அதாவது 7:30 சனி வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாவே இந்த அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோகம் தான் நான் சொல்லுவேன். எப்பலாம் சந்திரன் மேல சனி வருதோ, பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைச்சிரும். அப்போ உங்களுக்கு தேவையானது என்ன அப்டின்னா, பொதுமக்கள் ஆதரவுகள் இருக்கும். ஆனா, ஜனவசியம்ங்கிற விஷயம் தேவை உங்களுக்கு. ஸோ, அந்த ஜனவசியத்த உருவாக்கணும் அப்டின்னா, ஒரே ஒரு விஷயம் தான். என்ன விஷயம் அப்டின்னா, நல்ல யாகங்கள், பரிகாரங்கள், பூஜைகள் பண்ணிக்கங்க. அதே மாரி தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. இதெல்லாம் பண்ணாலே, இந்த 7:30 சனியோட இது வந்து யோகமா மாறிரும். 7:30 சனியில தான் அதிக யோகங்கள் இதெல்லாம் இருக்காங்க. இந்த புணர்ப்பு தோஷம்லாம் விலகி, நல்ல நிலை உருவாகணும்னா, அதுக்கு உண்டான பரிகாரங்கள நீங்க பண்ணிக்கணும். கட்டாயம் பண்ணிக்கணும். பொதுவாவே மீன ராசிக்கு இந்த மாதம் ஜாக்பாட் அப்படின்னு தான் என்னுடைய இது. ரொம்ப நல்லா இருக்கு. நெறைய அற்புதமான பலன்களா இருக்கு. அதே நேரத்தில ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள பார்த்துக்கணும். உயில் சொத்துக்கள்லாம் வரும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனம் தேவை. இத தாண்டி வேற எந்த நெகட்டிவுமே கிடையாது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.